நம்மளோட ஓன் பிராண்ட் ஹாரோஹி ஹில்ஸ் ஹலாலான முறையிலும் நபி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான முடிக்கு தேவையான மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்டது. நாளை வாரத்தில் உங்களோட ஹேர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இதை ஆர்டர் பண்ண வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக்கல் லாபி. இந்த ஒரு ரேக்கை நம்ம அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. மினிமம் 700க்கு அதிகமாக தான் இருக்குது. இதை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலாம், அதுவும் ரொம்பவும் கம்மியான பட்ஜெட்டில். கம்மின்னு கூட சொல்ல முடியாது, 20 ரூபீஸ்க்கும் பிலோ தான். ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு ஃபுல் தர்மாகோல், கொஞ்சம் லென்த்தும் வித்தும் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிஃப்ட் ரேப்பர் வாங்குவோம்ல, அதிலே பேப்பர் ரேப்பர் இருக்கும். ஸோ அது உங்களோட கிச்சன் கலர்லேயோ இல்லை நீங்கள் ரூமில் டானிக் பாட்டில் அடுக்கி வைக்கிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வால் கலரில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் பென்லேயே இருக்கிறதுலே பெரிய பின்னாக வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து மார்க் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில், இவ்வளோ தான். நம்ம முதல்ல 3 ஷெல்ஃபுக்கு ரெடி பண்ண போகிறோம். பட் நான் 2 தான் பண்ண போகிறேன். ஸோ 2 பண்ணுறதுக்காக ஒரே சைஸில் 2 தர்மாக்கோலை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 தர்மாக்கோலையுமே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரேப்பர் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதை நான் ஃபோல்ட் பண்ணி கிஃப்ட் ரேப் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எந்த கம்மும் யூஸ் பண்ணல, எந்த ஃபெவிக்விக் செல்லோ டேப் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் பெல் பென் இது மட்டுமே போதும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஷீட் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ரேக்குக்கு ரெடி. தென் செகண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு இதை விட கொஞ்சம் கம்மி சைஸில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்த பின்னாடி இது ரெண்டையுமே பைண்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் பெல் பென் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவு கரெக்டாக ஷேப்பில் வச்சுட்டு ஒன்றை விட இன்னொன்று மேலே இருக்கணும். பிகாஸ் அப்போ தான் நம்ம வைக்கக்கூடிய திங்ஸ் கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவில் பெல் பின்னை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறப்போ பெல் பின்னை ஸ்ட்ரைட்டாக குத்தாமல் இந்த மாதிரி ஒரு சைடு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நாள் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு குத்துறதை அதாவது லெஃப்ட் சைடு போடுறத உள்பக்கமாக பார்த்த மாதிரியும், ரைட் சைடு போடுறது வெளிப்பக்கமாக பார்த்த மாதிரியும் பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணோன்னா ஒரே பக்கமாக சரிஞ்சிட்டு விழுகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கு நம்ம கடையிலே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வாங்கலாம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே நேரத்தில் எடுத்தோடனே நம்ம வீட்டுக்கு திங்ஸ்லாம் வாங்குறப்போ மொத்தமாக பை பண்ணிக்க முடியாது. ஸோ மணி அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ஃப்ரீயாக இருக்க டைமை குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நாலேஜும் பில்ட் ஆகும், ரீசைக்ளிங் ஐடியாவும் அவங்களுக்கு தோணும். ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணாமல் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தாட் நம்ம வளரும் போதே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைங்க வளர்கிறப்போ இன்னுமே நிறைய நாலேஜ் கெய்னிங்கோடு வளருவாங்க. நம்மளே இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறப்போ நம்மளுக்கு அடுத்த பிரெயினாக அவங்க பயங்கரமாக வேறு லெவல் திங்கிங்கோட அவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஐவாய்ஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். பிகாஸ் என்னோடய நியூ கிச்சனுக்காக நான் நிறைய திங்ஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களோட கிச்சனையோ உங்களோட ரூமையோ அரேஞ்ச் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு எனக்கு செலவுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேப்பரோட ப்ரைஸ் எனக்கு 5 ரூபீஸ் இருந்தது. நான் 2 ஷீட் யூஸ் பண்ணேன். தென் தர்மாகோல் 15 ரூபீஸ்க்கு வாங்கினேன். மொத்தமே சொல்ல போனால் எனக்கு 20 ரூபீஸ் கிட்ட தான் ஆச்சு. பட் அதில் பாதியை உடச்சி தூளாக ஆக்கிட்டாங்க. ஸோ அதில் நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 15 ரூபீஸ்க்குள்ளே இதை கண்டிப்பாக தரோவாக செஞ்சு முடிச்சிடலாம். என்னோடய சரௌண்டிங்கே பாருங்கள் எவ்வளோ தர்மாக்கோல் சிந்திருக்குன்ட்டு. இதெல்லாமே என்னோடய குட்டி பையன் பார்த்த வேலை. ஸோ இது பண்ணுறப்போ நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட பேபியை தூங்க வச்சுட்டு பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்கள் பண்ணி ஃபுல்லாக கூட்டுறதுக்கு உங்கள் தலையில் நீங்களே வேலை எழுத்து போட்டுக்காதீங்க. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி தான் ரெடியாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.